வணக்கம். நான் உங்களுக்கு இப்போ குரக்கன் மாவில் இப்படி வாழைப்பழ பணியாரம் செய்து காட்ட போகிறேன். முதலும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வெள்ளை மாவில் எப்படி செய்கிறேன்ட்டு. இதெல்லாம் வடிவாக தோடிச்சு வடிவாக செய்து வச்சுருக்கேன். இனி கட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வெள்ளை மாண்டா ஆக்கள் எல்லோரும் சாப்பிட மாட்டோம். இது குரக்கன் மாண்டா எல்லோரும் சாப்பிடலாம். இதுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துருக்குறேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கிறேன். ஏழு மேசக்கரண்டி போடுறேன். 5 மேசக்கரண்டி சுகர் ப்ரௌன் சுகர் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படி நல்லா பிசைய வேணும். இப்போ குழைச்சோண்டு போகைகளை உங்களுக்கு தெரியும் அந்த பதம். இந்த வெள்ளமா போல் ஷேப்பாக வராது. அந்த ரவுண்ட் ஷேப், அந்த வேப்பன் மாதிரி அந்த ஷேப் வராதா. சூடாகிட்டு நாங்கள் ஈர கரண்டியோ ஈரையோ பக்கத்தில் பாவிக்கக்கூடாது. உடனே எங்களோட முகத்தில் தெரிச்சு பறக்கும். கவனமாக இருக்கணும். மேலே தானாகவே மேலே வந்துட்டு அப்படியில்லை. இது கொஞ்சம் போடுவோம். அடுப்பை நான் குறைச்சி விட்டுறபடியா உள்ளுக்குள்ளெல்லாம் அவிஞ்சிருக்கும். இந்த பதத்துலேயே எடுக்கலாம். இந்த பேப்பருக்கு நானே இந்த ஆயில் பேப்பர் போட்டிருக்கேன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டாலும் இது கொஞ்சம் முருகலாக இருக்குதல்லோ, அது குத்தி இழுத்து இந்த பேப்பரை கிழிச்சு பேப்பரில் அந்த டிஷ்யூ பேப்பரில் ஒட்டிடும். அதனால் ஆயில் பேப்பர் எடுக்கிறதே நல்லது. என்னால் ஒட்டாது. இங்கே பாருங்கள், ஒரு விதமான இதுவும் இல்லை. ஆனால் டிஷ்யூ எங்களுடைய டிஷ்யூ போடுறது, ஆனால் போடுறதை தவிர்க்கணும். நியூஸ் பேப்பரும் போடக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கருத்து கொண்டு வந்துட்டு பாருங்க. இப்போ நான் எடுத்து பார்க்க போகிறேன். சரியா, எடுத்துட்டு இந்த நண்டியை சாப்பிட வைக்க போகிறேன். இப்போ அவன் சாப்பிட்டுட்டு சொல்லுவா அப்படின்னு